அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களால் இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திக்க போகின்றார்களா, வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் அப்படின்னு ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் இருமுறை பயிற்சி ஆகுது. இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அடிப்படையில் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அதே போல் அவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது, பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இவர்கள் எப்படிலாம் இருக்க போகிறாங்க, அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சல்களானது ஏதாவது காணப்படுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன ஒரு கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுது, எந்த ஒரு கிரகமானது பார்த்திங்கன்னா இருமுறை பயிற்சியாகிறது, இதனை வைத்து அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா மகரம் கும்பத்தில் என பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருமுறை பயிற்சியாகின்ற, செவ்வாய் பகவான் கடகராசிக்கும் சூரியன் தனுசு ராசிக்கும் பயிற்சியாகின்ற, அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளினுடைய மத்தியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களானது தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய பணம் மற்றும் உடல் நலம் தொடர்பாக கவனங்கள் தேவை. அதே போல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பருவகால நோய்கள் பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும். இதனால் உங்களுடைய உடல் மற்றும் மன உளைச்சல்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நன்மையை தரும். இதனால் உங்களுடைய வேலைகளானது பாதிக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வணிக திட்டமிடல், முதலீடு தொடர்பான விஷயத்தில் நலம் விரும்பிகள், துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனை பெறுவது நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய வேலையை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. இந்த மாதத்தினுடைய நடுவில் நீங்கள் எந்த ஒரு வேலையிலுமே அவசரப்படுவதை தவிர்க்கவும், இல்லையெனில் நீங்கள் வேலை பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் முயற்சிக்கு ஏற்ற வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காயங்களானது ஏற்படும் அபாயங்களானது உண்டு. இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சற்று நிம்மதியாக உணர்வீர்கள். உங்களுடைய காதல் உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை தெரிவிக்க நினைப்பவர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கவும், திருமண வாழ்க்கையில் துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள செயல்படவும், அதேபோல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்க சில எதிர்மறையான விஷயங்களை புறக்கணிப்பது நல்லது. மேலுமே இந்த மாதத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதியானது உங்களுக்கு ஏற்படும். தெய்வ சிந்தனைகளானது அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்திகளானது நீங்கி பிடிப்புகளானது உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த தகவலானது வரும். இடமாற்றங்களானது உண்டாகலாங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியும் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் பார்த்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துகளும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகளானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும். பணவரவானது கூடும்.
மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க. மனதில் உற்சாகங்களானது ஏற்படும். அதே போல இந்த மாதம் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். உறவுகளானது உங்களுக்கு பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளானது உங்களுக்கு இடம்பெறும். அதே போல சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது உருவாகலாங்க. ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அதே போல நீங்கள் எடுத்த காரியங்களில் பார்த்தீங்கன்னா உடனே வெற்றியானது ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாகவே பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்படுங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். பழகக்கூடிய நண்பர்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடை போட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளுத்தது எல்லாமே பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைப்பது நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியும் பல வகையிலுமே வளர்ச்சியும் தரக்கூடியதாக அமையுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகளானது வெற்றி பெறுங்க. அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய பற்று வரவில் கவனங்கள் தேவை. அதே போல் நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நட்சத்திரங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளை முடிவை குறிக்கின்றன. குடும்பத்தினரினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப சூழ்நிலைகளும் நன்றாகவே இருக்கும். காதல் உறவுகளில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளானது உள்ளன. மேலுமே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கங்களானது வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலைகளானது உருவாகலாங்க. ஆடை ஆபரணங்களை வாங்குவதனால செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது அதிகரிக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையுமே பார்த்தீங்கன்னா விரோதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். வரவேண்டிய பணமானது சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றங்களானது கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். அதே போல குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். அதேபோல் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்களானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. பிதுர்ச்சி சொத்துக்களுடைய அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபங்கள் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானது நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையை காட்டுவீர்கள். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது ஏற்படுங்க.
மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவது பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.